ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல். இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே, காதலனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் இனிய காவலனே, காதலனே. அத்தியாயம் 23. ஹாசினியை முறைத்தவாறு கீழிறங்கி வந்தவன் சோஃபாவில் அமர, அவனது பார்வை அவளுக்கு அபாயமணியை காதில் டிங் என்று ஒலித்தது போலும். அமைதியாக அமர்ந்திருந்தாள், தலை நிமிராது. அவனுக்கும் காஃபியினை கொண்டு வந்து கொடுத்த அமிழ்தினியிடம் பார்வதியோ, நீயும் குடி அமிழ். ஹாசினிக்கு இனி காஃபி தர வேண்டாம். ஹாசினி, சொல்லுங்க அத்த. உனக்கு பிடிச்ச மாதிரி காஃபி போட்டுக்கோ. இனி இதுதான் உன்னோட வீடு. நம்ம வீட்ல நமக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம். நீ தயங்க வேண்டாம் என பக்குவமாய் எடுத்து கூறியவரை சிவநாதன் புன்னகையுடன் ஏறிட்டு கண்களை சிமிட்டி அறைக்கு சென்று விட்டார். ஹாசினியும் சரிங்கத்த என்று விட்டாள். அமிழ் காஃபி கோப்பையினை கையில் வைத்துக்கொண்டு உணவு மேஜையின் மீது சாய்ந்து நின்று குடித்துக் கொண்டிருந்தாள். அவளைக் கண்டதும், அமிழ், அவளுக்கு சொன்னதுதான் உனக்கும். இனி நீ இங்க உட்கார்ந்துதான் சாப்பிடணும், புரியுதா என கேட்டவருக்கு ஆமோதிப்பாய் தலையசைத்தவள் தயக்கமாகவே சோஃபாவில் அமர்ந்தாள். ஆரம்பத்தில் பார்வதி உணவு மேசை மீது அமர்ந்துதான் அமிழ்தினியை சாப்பிடக் கூறுவார். ஆனால் அமிழ்தான் தயக்கமாக இருப்பதாக கூறி சமையல் அறையிலேயே அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். எவ்வளவு சொல்லியும் பிடிவாதமாய் மறுத்தவளை அவளது போக்கிலேயே விட்டுவிட்டார் பார்வதி. சிவநாதன் தான் தரையில் அமர்ந்து உண்பவளுக்கு இருக்கையை போட்டு இனி இதில்தான் அமர்ந்து உண்ண வேண்டும் என கூறிவிட்டார். அவரது பேச்சினை மீற முடியாது தரையில் அமர்ந்து உண்பதை தவிர்த்திருந்தாள். என்னதான் இருக்கையின் மீது அமர்ந்து உண்டாலும் அவளுக்கு தரையில் அமர்ந்து உண்பதுதான் பிடிக்கும். யாரும் இல்லை என்றால் சாவகாசமாய் தரையில் அமர்ந்து கொள்வாள். இப்போது சோஃபாவில் பார்வதி அமரச் சொல்லவும் தயக்கமே முன் வந்து நின்றது. அவளது நிலை உணர்ந்து காலி கோப்பையினை சமையலறைக்குள் சென்று பாத்திரம் கழுவும் இடத்தில் போட்டுவிட்டு வந்தவன் அமிழ்தினியின் அருகில் யதார்த்தமாய் அமர்வது போல் அமர்ந்து விட்டான். அவன் அருகில் அமர்ந்ததுதான் தாமதம். அவளுக்கு தயக்கமே விலகிச் சென்றது. புன்னகையுடன் பார்த்தவளை ஆதுரமாய் கண்டான் அவளது தேவன். பிறகு பார்வதியும் அறைக்கு சென்றுவிட அமிழ்தினியும் சமையலறைக்குள் சென்று விட்டாள். ஹாசினி காஃபியை கையில் வைத்து வைத்து குடித்துக் கொண்டிருந்தாள். யாரும் இல்லாததை பார்த்தவன் நெற்றி சுருக்கிவிட்டு எழுந்து ஹாசினியின் முன் இருந்த மற்றொரு சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு முன்னால் இருந்தவளை வெறித்தான். ஏதோ தோன்ற நிமிர்ந்து பார்த்தவளுக்கு பக்கென்று ஆனது. ஆதிதேவன் அவளையே தனது கூர் விழிகளால் பார்த்து கொண்டிருந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தவள் யாரும் இல்லாததைக் கண்டு மெதுவாய் எழுந்து 2 அடி எடுத்து வைத்திருப்பாள். அதற்குள் சொடக்கிடும் சத்தத்தில் அவளது உடல் நடுங்கியது. மெதுவாய் விழிகளை திருப்பி எதிரே இருப்பவனை பார்த்தாள். ஒய்யாரமாய் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தவன் தனது முழு உயரத்திற்கு எழுந்து நின்று ஹாசினியை உயிர் உறைய வைக்கும் பார்வையுடன் நெருங்கி வந்தவன் தனது நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு, நீதானா அன்னைக்கு அமுல கூட்டிட்டு போய் கார்ல இருந்து தள்ளி விட்டது என மோவாயை நீவியவாறு கேட்டவனை அதிர்ந்து போய் பார்த்தாள் ஹாசினி. உன்னை அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டியிருக்கணும். போனா போகுதுன்னு விட்டேன் என்றவன் பல்லை கடித்து அவள் முன் விரல் நீட்டி, இன்னொரு முறை நீ அமிழை ஏதாவது இது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் வை, பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நானே அவகிட்ட சொல்லி உன்னை செவிலையே வைக்க சொல்லுவேன். என்ன பாக்குற? அமிழ் பண்ண மாட்டா. ஆனா நான் பண்ண வைப்பேன். நான் சொன்னா அவ செய்வா. சும்மா இது மாதிரி சில்லறத்தனமா நடந்துக்கிறதெல்லாம் இதுதான் லாஸ்ட். உன் கேடித்தனம், குழந்தைத்தனம், மண்ணாங்கட்டித்தனத்தை எல்லாத்தையும் உள்ள ரூம்குள்ள தூங்கிட்டு இருக்கான் பாரு, அதான் உன் புருஷன் என புருஷனில் அழுத்தம் கொடுத்தவன், அவன்கிட்ட வச்சுக்கோ.
திரும்ப திரும்ப எதையும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். உன் நிழல் கூட அவ மேல படக்கூடாது என பற்களுக்கிடையில் வார்த்தைகளை கடித்து துப்பியவன் விறுவிறுவென மாடி ஏறி அறைக்குச் சென்று விட்டான். பாவம் ஹாசினி, அவளை இது போலெல்லாம் யாரும் திட்டியது இல்லை. ஏன், அவளிடம் அநாகரிகமாக கூட யாரும் பேசியதில்லை. ஆதிதேவனது இந்த பேச்சு, நடவடிக்கை அனைத்தும் அவளுக்கு புதிது. அவள் கற்பனை செய்திருந்த ஆதிதேவன் வேறு, தற்போது கண்முன் நின்று பேசியவன் வேறு. அவளால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. தன்னை கடைக்கண்ணால் கூட பார்க்காது நிமிர்ந்த நடையுடன் செல்பவனை பலமுறை மனதிற்குள் கொஞ்சியிருக்கிறாள். ஆனால் இப்போது இதுதான் நிஜம். அவள் கற்பனை செய்து வைத்திருந்த ஆதிதேவனது பிம்பம் சிரிப்பான், குழைவான், கண்களாலேயே பேசுவான், அமைதியின் உருவமாய் இருப்பான். அவள் இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்க அவனது இந்த முகத்தை அவள் துளி அளவும் எதிர்பார்த்திடவில்லை. அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அவமானமாக உணர்ந்தாள். தேம்பியவாறு படியேறி அறைக்குள் சென்றவள் கட்டிலில் அமர்ந்து அழுதாள். அப்போதுதான் குளித்துவிட்டு வந்த விஷ்ணு தலையை துவட்டியவாறு இவளை பார்த்தவன் அழுவதைக் கண்டதும் பதறியவாறு, ஹே ஹனி, என்னாச்சு? ஏன் மார்னிங்ல அழுதுட்டு இருக்க? அப்போ ஈவினிங்ல அழுதா பரவாயில்லையா? ஐயோ, சரி, ஏன் அழற? உன் அண்ணன் திட்டிட்டாரு என விழிநீர் துடைத்தவளை பெருமூச்சுடன் பார்த்தவன், ஓ, நான் கூட வேற என்னமோன்னு பயந்துட்டேன் என சாதாரணமாக கூறியவன் மீண்டும் தலையை துவட்டிக் கொண்டு பால்கனிக்கு சென்றான். அவனது பதிலில் பேவென முழித்தவள் வேகமாய் எழுந்து அவன் முன் நின்று, என்ன இவ்ளோ சாதாரணமா சொல்ற? அவர் என்ன திட்டிட்டாரு. நான் அழறேன், நீ இப்படி இருக்க? ஹனி, முதல்ல நீ என்ன தப்பு பண்ண? அத சொல்லு என கேட்டதும் திரு திருவென முழித்தவள் சுதாரித்துக் கொண்டு, அது நான் எதுவும் பண்ணல. ஹனி, அவன் தேவையில்லாம திட்ட மாட்டான். தப்பு பண்ணாதான் திட்டுவான். சில சமயம் அடிக்கவும் செய்வான். நானெல்லாம் எவ்ளோ அடி, திட்டு வாங்கியிருக்கேன்னு தெரியுமா அவன்கிட்ட? ஏன், வேலைக்கு போக ஆரம்பிச்ச அப்புறம் கூட அடி வாங்கியிருக்கேன் அவன்கிட்ட. நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்ப ஹனி என்றவனை விழிவிரிய பார்த்து வைத்தாள் ஹாசினி. இது என்ன புதுக்கதையால இருக்கு என மனதிற்குள் நினைத்தவள், என்ன அடிப்பாரு, திட்டுவாரா? இதையெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லாம விட்ட? அது சொல்லணும்னு தோணல, அதான் என மென்று முழுங்கியவனை சந்தேகமாக பார்த்தவள், டேய், ஒழுங்கா சொல்லுடா. இன்னும் எதையெல்லாம் மறைச்சிருக்க என்கிட்ட? அவங்க 2 பேர் லவ் பண்ணது கூட உனக்கு முன்னாடியே தெரியும் தானே என மூச்சு வாங்க கேட்டவளிடம் பின்னந்தலையை நீவியவாறு பார்த்தவன், அது அப்புறம் சொல்றேன். ஆமா, நீ என்ன பண்ண? அத சொல்லு என்றதும் முகம் சுணங்கி, அமுல் கொடுத்த காஃபி நல்லாவே இல்லைன்னு சொன்னேன். ஏன், அவ அவங்க நல்லா தானே காஃபி போடுவாங்க. அப்போ நான் போய் சொல்றேனா? திகைத்து போனான் விஷ்ணு. ஏய் ஏய், ரிலாக்ஸ். எதுக்கு மார்னிங் இப்படி கோவப்படுற? உனக்கு பிடிக்கலையா? உனக்கு பிடிச்ச மாதிரி நீயே போட்டுக்கோ என அச்சு பிசகாது தாயைப் போலவே கூறினான் விஷ்ணு. ஏனோ விஷ்ணுவிடத்தில் அமிழ்தினியை தான் மிரட்டியதைப் பற்றி கூற அவள் விரும்பவில்லை. தடுமாறினாள். முதன்முறை விஷ்ணுவிடத்தில் மறைக்கும் விஷயம் இதுதான். இதற்கு மேல் பேச்சு சென்றால் நிச்சயம் தானே உளறிக் கொட்டி விடுவோம் என எண்ணியவள் அவனை தவிர்த்தவாறு, சரி என்று மட்டும் கூறினாள். தலையை துவட்டிக் கொண்டிருந்தாலும் பார்வை தன்னவளை ரகசியமாக கொள்ளையடித்துக் கொண்டிருந்தது. மனம் கவர்ந்தவள் தன்னுடைய அறையில் தன் அருகில் இருப்பதை ஏதோ பெரியதாய் சாதித்து விட்டதாய் எண்ணிக்கொண்டான் விஷ்ணு. இவ்வளவு எளிதில் மனம் விரும்பியவளை கரம் பிடிப்போம் என கனவிலும் நினைக்கவில்லை விஷ்ணு. அவள் சேலை அணிந்திருந்ததையே ரசித்து ரசித்து சிரித்துக் கொண்டான் தனக்குள். பால்கனி கதவில் சாய்ந்து நின்றிருந்தவளுக்கு ஏதோ தோன்ற திரும்பி பார்த்தாள் விஷ்ணுவை. தன்னையே இமைக்காது பார்த்திருந்தவனின் பார்வை அவளுக்கு சட்டென உடலில் ஜிவ்வென்று இருந்தது. தடுமாறியவள் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். இதழின் ஓரம் துளிர்த்த புன்னகையுடன் பெண்ணவளை கண்டு கொண்டவனுக்கு உற்சாகம் பீரிட்டது.
ஆதிதேவன் மாடிக்கு கைபேசியில் யாருடனோ பேசியவாறு சென்றான். அப்போது பக்கத்து மாடியில் சாய்கரன் நின்றிருந்தான். அப்போதுதான் உடற்பயிற்சியை முடித்திருப்பான் போல. அவன் அணிந்திருந்த பனியன் முழுவதும் ஈரத்தால் குளித்திருந்தது. கைபேசியில் கவனம் இருந்தாலும் பார்வை நண்பனை தேடிச் சென்றது வழக்கமாய். முதுகு காட்டி நின்றிருந்த சாய்கரன் டவலால் துடைத்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியும் ஆதிதேவன் மாடியில் இருப்பது. இருந்தும் திரும்பி பார்த்திடவில்லை அவன். அவனுக்கு தான் வந்தது தெரியும் என்று தேவனுக்கும் தெரியும். இருந்தும் திரும்பாது இருந்தவனைக் கண்டு புன்னகைத்தவன் கைபேசியை அணைத்துவிட்டு கீழே எதையோ தேடினான். சிறு கல் ஒன்றை எடுத்தவன் குறிபார்த்து அவனது காதோரம் வீசினான். சரியாக அவனது காது மடலில் பட்டு சென்றது அந்த கல். அதற்கும் அசையாது காதினை தோள்பட்டையில் துடைத்துக் கொண்டு அமைதியாகவே இருந்தான் சாய்கரன். கல்லை தூக்கி போட்டவன் சிரித்தவாறு மற்றொரு கல்லை எடுத்து மீண்டும் வீச அவனும் திரும்பவில்லை. இவனும் வீசுவதை நிறுத்தவில்லை. நண்பன் திரும்பாது இருப்பதை வைத்தே அவனது கோபத்தின் அளவை புரிந்து கொண்ட தேவன் இவர்களது வீட்டு மாடியில் இருந்து வெற்றியின் வீட்டு மாடிக்கு செல்ல சிறியதாய் பாலம் போன்று ஒன்று இருக்கும். அதே போல்தான் சிவநாதன் வீட்டிலிருந்து கணேஷ் வீட்டு மாடிக்கும் சிறிய பாலம் ஒன்று இருக்கும். அதே போல் கட்டியிருந்தனர். ஆனால் பெரியவர்கள் யாரும் அதனை பயன்படுத்துவது இல்லை. இளையவர்கள்தான் அதிகம் பயன்படுத்திக் கொள்வர். இப்போது அதன் வழியே நடந்து சாய்கரனின் அருகில் போய் நின்று கொண்டான் ஆதிதேவன். முகத்தை திருப்பிக் கொண்டவனின் தோள் மீது கை போட்டு, சாய், பேசுடா, நிஜமா முடியல என குரல் கரகரத்தது. அதில் திரும்பி நண்பனை முறைத்தவன் வயிற்றிலேயே குத்துவிட்டு, ஏன்டா என்கிட்ட மறைச்ச? ஹா, சொல்லுடா. டேய், உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தாண்டா ஜோடி மாறினத சொல்லல. மண்ணாங்கட்டி, எவ்ளோ ஃபீல் பண்ண தெரியுமா? அமிழ் இல்லாம நீ எப்படி இருப்பேன்னு தாண்டா நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்த. ஆனா நீ என்னடானா ஃப்ராடு. என்னையே ஏமாத்திட்டல்லடா என அவனது டி-ஷர்ட்டை பிடித்து கேட்டவனை இறுக அணைத்துக் கொண்டான் ஆதிதேவன். சாய்கரனும் அடுத்த நொடி இறுக அணைத்திருந்தான். நண்பர்கள் மீண்டும் இணைந்தது இயற்கைக்கும் பிடித்திருந்தது போல தென்றலை வீசி அவர்களை ஆசுவாசப்படுத்தியது. சாய், ம், சாய், சொல்லுடா, எனக்கும் அமிழுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுடா என உரத்த குரலில் நண்பனுக்கு உரைத்தான். அவனது குரலில், டேய், ஒழுங்கா அவளை பாத்துக்கணும், இல்லேன்னு வையே உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன், ஜாக்கிரத என விரல் நீட்டி எச்சரித்த சாய்கரனை மீண்டும் அணைத்துக் கொண்டான். அவர்களை இதழ் விரிந்த புன்னகையோடு பார்த்த அமிழ்தினி மெதுவாய் அங்கிருந்து சென்று விட்டாள். 3 குடும்பங்களும் இணைந்து கோவிலுக்கு சென்று மனதார வழிபட்டு வந்தனர். கணேஷ் மகளின் சந்தோஷத்திற்காக ஹனிமூனிற்கு டிக்கெட் போட போனவரை அவசரமாய் தடுத்த விஷ்ணு, முதலில் அவள் படித்து முடிக்கட்டும் என பொறுப்பாய் கூறியவனை ஆதிதேவனும் மனதிற்குள் மெச்சிக்கொண்டான். அனைவரும் சந்தோஷமாக இருந்த தருணம். அமிர்தினி மட்டும் மெதுவாய் அங்கிருந்து நகர்ந்தவள் தன்னுடைய பழைய அறைக்கு சென்றாள். தனது தாய் தந்தை புகைப்படத்தை எடுத்து பார்த்தவளின் கண்ணீர் அப்புகைப்படத்தில் சிந்தியது. அவளுக்கும் சொந்தம் என யார் இருக்கின்றார்கள்? திடீரென திருமணம் முடிவானதால் சித்ராவிடம் மட்டுமே சொல்ல முடிந்தது. அவளாலும் வர முடியாத சூழ்நிலை. ஹேமாவிற்கு அழைத்தாள். அழைப்பை ஏற்கவே இல்லை. அவசரமாய் வாட்ஸ்அப் மட்டும்தான் பண்ண முடிந்தது. தனக்கு சொந்தம் என யாரும் வராதது. முக்கியமாய் அவ்விடத்தில் பெற்றவர்களை எண்ணி ஏங்கினாள். அப்படியே அமர்ந்திருந்தவள் கண்ணீரை துடைத்துவிட்டு நிமிர அவளது தேவன் அங்குதான் நின்றிருந்தான். தொடரும்.